அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு வந்து ரெட்ரோ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சூர்யா அவர்கள் நடித்த திரைப்படம். அந்த படத்துடைய ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். அந்த படம் எப்படி இருக்கும், அந்த படத்துலேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சரி, அப்படி என்னடா அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா திரைப்படத்துடைய மிகப்பெரிய தோல்விக்கு பிறகு சூர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து நடித்து வந்து ரிலீஸ் பண்ணுறார். இந்த படம் வந்து எப்பேற்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னா, 90s டைமில் வந்த படங்களுடைய அந்த டெம்ப்ளேட்டில் வந்து நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. பேட்ட திரைப்படத்துக்கு பிறகு நான் வந்து ரொம்ப வந்து கமர்ஷியல் சினிமா கூட ஓரியன்டாக ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்ரோ திரைப்படம் தான். ரஜினி சாருக்கு வந்து எழுதப்பட்ட அந்த கதையை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரொமான்டிக் ஆங்கிளில் வந்து மாடிஃபை பண்ணி, ரஜினி சாருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து இந்த படத்தை நான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து சூர்யா அவர்களுக்கு ஒரு ரொமான்டிக் சைடில் வந்து இந்த படத்தை வந்து நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். இல்லையும் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ப்ளஸ் 90s சம்மந்தப்பட்ட அந்த கதைகள், அந்த விண்டேஜ் சம்மந்தப்பட்ட கதைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு மிக அதிகமாக, ஒரு சினிமா ரசிகனாக, கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய படங்களுடைய ரசிகனாக எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் வந்து எப்படிப்பட்ட இயக்குனர்னா எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஒரு நார்மலான திரைப்படத்துக்குள்ளே இருக்கிற அதாவது ஒரு கமர்ஷியல் சினிமா நம்ம சொல்லுகின்ற படத்துக்குள்ளே கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸும் கொண்டு வருவார். அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஆர்ட் ஃபிலிம்லாம் சொல்லுவாங்களே, அந்த ஒரு ஃபீலும் அவருடைய படத்துக்குள்ளே வரும். இது எப்படின்னா ஜிகர்தண்டா 2ல் வந்து அந்த யானை வரும்போது வருகின்ற அந்த ஃபீலிங்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் வந்து அந்த இன எழுச்சியை பற்றி வந்து ஒரு காட்டின விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி இறைவி படத்தில் வந்து அந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிற அந்த விஷயம், ஆண்களுடைய அந்த அவசரத்தன்மை, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசின விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி மெர்க்குரி படத்தில் வந்து அந்த இந்த இன்னும் உலக அழிவு இருக்குது, ஒரு வெப்பமடைதல், அப்புறம் அந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுனதாகட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட இயக்குனர்கிட்ட இந்த படத்தில் ஒரு சின்ன பல்ஸ் இருக்கும். மகான் படம் கூட எடுத்துக்கலாம். மகான் படத்தில் வந்து நம்ம சமூகத்துக்குள்ளே இருக்கிற நம்மளோட மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்ல, ஒரு கோடு போட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு அதை தாண்டி வெளியே வர முடியாமல் இருக்கிற அந்த மன போராட்டம் இருக்குல்ல, அதை பற்றி பேசியிருப்பார் மகான் திரைப்படத்தில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து மகான் திரைப்படம். ஸோ அந்த மாதிரியான பல படங்களை வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்துலையும் அந்த மாதிரி ஒரு எசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நம்பலாம். ஜகமே தந்திரம் படத்தை தவிர இது எல்லா திரைப்படங்களுமே வந்து கார்த்திக் சுப்ராஜோட படம் வந்து ரசிக்கும் தனிமையாக தான் இருக்கும். அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த திரைப்படமும் ரசிக்கக்கூடிய அளவு தான் பண்ணியிருப்பார். அந்த கன்னிமா படம் ஹிட் ஆனோடனே அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து கூடியிருக்கு. பூஜா ஹெக்டேக்கு வந்து நிறைய படங்கள் ஓடாமல் இருக்குது. இப்போ இந்த திரைப்படம் மூலமாக மறுபடியும் ஒரு வெற்றியை வந்து அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. சந்தோஷ் நாராயண் வந்து அவருடைய மியூசிக்லேயும் வந்து அவர் வந்து மிரட்டியிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இந்த திரைப்படம் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். என்னன்னா வந்து ஒரு அரசியல் ரீதியான பல கருத்துக்கள் வந்து சூர்யா அவர்கள் மேலே எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்குது. பட் ஆனால் ஒரு நடிகராக சூர்யா அவர்கள் வந்து அவ்வளவு சாதாரணமாக ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஆட்கள் கிடையாது. அவர் வந்து நிறைய மெனக்கெடல்கள் வந்து போடுற ஒரு நடிகர். உதாரணத்துக்கு விக்ரம் அவர்களாகட்டும், இல்லை சூர்யா அவர்களாகட்டும், 2 பேருமே வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் அப்படிங்கிற இடத்த தாண்டி தன்னுடைய ஒரு அடையாளத்தை வந்து ஒரு படம் மூலமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுருந்தாங்க. இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போய் தான் சூர்யா வந்து திசை மாறி போயிட்டார். ஜெய்பீம் படம் ஓடிச்சு அப்படிங்கிறனால எல்லா படங்களையும் அந்த மாதிரி கருத்துக்களை வந்து பேசினோம்னா ஓடிடும், அந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள்ளே வந்து சூர்யா அவர்களை வந்து படத்தை பண்ண ஆரம்பிச்சது தான் மிகப்பெரிய ஒரு பின்னடை வந்து அவர் சந்திக்க வச்சுது. இப்போ அயன் திரைப்படம்லாம் வந்த டைமில் ஒரு படம்னு அந்த படத்தை பார்த்தோம்னா அதுக்குள்ளே இருக்க வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரிப்பீட் வேல்யூ அதிகமாக இருக்கிற படமாக அந்த படங்கள்லாம் இருந்துச்சு. அயன் திரைப்படமாக இருக்கட்டும், அந்த சிங்கம் படமாக இருக்கட்டும், அந்த டைம்லாம் வரும்போது சூர்யா அவர்களை ஒரு தனிப்பட்ட ரசிகர் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் அவர் பார்க்கவே இல்லை. இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம், அஜித் அவர்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் அப்படி தான் இருக்குமே தவிர, விக்ரமாக இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய மெனக்கெடலுக்கான ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த இடத்த நோக்கி தான் அவங்க வந்து நகர்ந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், சூர்யா அவர்களுக்கு வந்து ஓடின பல படங்களில் கடைசியாக வந்து ஓடின படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உண்மையான மெனக்கெடலை பார்த்து தான் ஓடி இருக்கும். உதாரணத்துக்கு ஜெய்பீமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு சூரரை போற்று படமாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பயங்கரமாக மெனக்கெட்டார். உடம்பு அதுக்குன்னு வந்து வருத்தினார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார். ஸோ அதனால தான் அந்த படங்கள்லாம் ஓடிச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு கமர்ஷியல் ஆங்கிளில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தில் எல்லாருமே ரசிக்கப்படக்கூடிய ஒரு கதைக்களத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ நானும் அதை தான் எதிர்பார்த்து நாளைக்கு படத்துக்கு போகிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோக்குன்னு ரிவ்யூவில் வந்து பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு இந்த படத்தை வந்து யோசிக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து தோணுது? சூர்யா அவர்களுடைய இந்த டவுன்ஃபால்னு சொல்கிறாங்களே, இது வந்து தமிழ் சினிமாவுக்கு அவசியமானதா, இல்லை சூர்யாவுக்கு அவசியமானதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் கருத்து சொல்லணும். கங்குவா திரைப்படத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பில்டப்பு தான் இந்த சூர்யா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலுக்கு வந்து வந்த காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு படம் வருதுன்னா, படம் வரதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கான பில்டப்புகளை கொடுக்கக்கூடாது. ப்ரொடியூசரும் கொடுக்கக்கூடாது, டைரக்டர்ஸும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நடிகர்களுமே வந்து அது பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து கூட்டக்கூடாது.
அந்த படம் வந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த ஃபேம் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த படத்தை மேலே இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பல படங்கள் அப்படி தான் ஓடி இருக்குது. இப்போ சின்ன சின்ன திரைப்படங்கள்லாம் பயங்கரமாக ஓடுறதுக்கு காரணம் என்னென்னா, படம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலம் தான் படம் ஓடுது. ஸோ இந்த திரைப்படம் ரெட்ரோ திரைப்படமும் ரசிகர் மத்தியில் நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்த பிறகு அதுக்கப்புறம் படம் ஓடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அது முன்னாடியே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு பயங்கரமான பில்டப்லாம் இல்லாமல் ஒரு நல்ல திரைப்படமாக கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும் அப்படின்னு நம்பி போய் வந்து நாளைக்கு படம் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு என்னுடைய கருத்துக்களை நான் வந்து சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சில வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் எழுதலாம். சொல்லுங்கள், நம்ம டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோமே. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.